எதுக்குடா இங்கே வர சொன்னீங்க? காலேஜுக்கு லேட் ஆகுது, வாங்கடா கிளம்பு. காலேஜ் போன விட்டு பச்சு கீச்சிடாரு பா, உட்காருப்பா. அது ஒன்றும் இல்லைடா, காலேஜில் ஏதோ பிளட் டொனேஷன் கேம்பான், அதுதான் எஸ் ஆகிட்டோம். பாயும் சரியில்லை காமப்பா. ஏய் இதோ பாடுறா சோக்கு சிக்கடி இந்த பொடி. டாக்டர், என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு டாக்டர்? லிட்டில் சீரியஸ். நீங்கள் ஒரு ஃப்ரெண்டா? ஆமாம் டாக்டர். ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்கு. ஓ நெகட்டிவ். சரி டாக்டர். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நாங்களும் ட்ரை ஓகே டாக்டர். சரிங்களா? ஓகே. ஹலோ, என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. எமர்ஜென்சியாக ஓ நெகட்டிவ் பிளட் தேவைப்படுதுடா. ஹலோ அண்ணே, நான் பிரகாஷ் ஃப்ரெண்டு பேசுகிறேண்ணே. என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எமர்ஜென்சியில் சேர்த்துருக்கண்ணே. ஓ நெகட்டிவ் பிளட் தேவைப்படுதுண்ணே. உங்களால் கொடுக்க முடியுமா அண்ணே? சாரி தம்பி, நான் நீ ஃபுல்லாக குடிச்சிருக்கிறேன்ப்பா, மன்னிச்சுக்கோ. ஹலோ சார், எங்கெங்க போனீங்க? மெடிசன்லாம் வாங்குங்க. பிளட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிளட் கார்டு. ஃப்ரெண்டுக்கு பிளட் கொடுத்தது யார் டாக்டர்? அந்த மேடம் மேலே ரெஜிஸ்டரில் சைன் பண்ண போயிருக்காங்களே, பார்க்கலையா? அப்படியா? அவங்க பேர் என்ன டாக்டர்? பேர் தெரியல, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஓகே டாக்டர். ஓகே தேங்க்ஸ். இங்கிலீஷ் புக்கா? ஐ நோ யுவர் நேம். என் பேர் இருக்குது, நீ கேட்குற? தொண்டை கட்டிச்சா? இந்த பார், தேவையில்லாத வேலை வச்சுக்காத. ஏய் ஓ மை காட், மச்சான் இது உசுடா இது. ஏய் என்னடா சொல்ற? உசுடா இது. ஏய் குஜிலி கும்பா, உன் ரேட் எவ்வளோ? ஏய், நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. ஓ நீ அந்த மாதிரி எல்லாம் கிடையாதா? மச்சான் அது டேய், காஸ்ட் வாடா, வாடா, ரேட் போலதுடா, வாடா, கோச்சிக்குதுடா. செம்ம கலாய்டா. டேய், இதெல்லாம் ரொம்ப பாவம்டா. சாரிங்க. உங்கள் சாரி குப்பையில் போடுங்கடா. நீங்கள் என்ன வேணா பண்ணிட்டு சாரி கேட்டால் சரியாயிடுமா? அடுத்தவங்களை ஏட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் என்னைக்காவது வாழ்நாளில் நல்லது பண்ணியிருக்கீங்களா? இந்த ரத்த தானம் அந்த மாதிரி இதை பண்ணியிருக்கீங்களா? அதானே, நம்ம ரத்தம் கொடுத்து யாரோ உயிர் பொழிச்சிட்டாங்கன்னா நமக்கு ஏட் பண்ண மட்டும்தானே தெரியும். இங்கே பாருங்கப்பா, ஒரு கையெடுத்து கும்பிட்றா, இனிமேல் ரத்த தானம் பண்ணுங்க. ஒரு ரத்தமும் சுத்தமாகும், மற்றவங்க வாழ்க்கையும்.